Hi students, today we will see about the Unit 16 Applied Chemistry Continuation. Types of drugs. இப்போ மருந்துகளில் என்னென்ன வகைகள் இருக்குது? ட்ரக்ஸ்னால் அது மருந்து. ட்ரக்ஸ் ஃபால் இன்டு கேட்டகரிஸ். இப்போ ட்ரக்ஸை எத்தனை கேட்டகரிஸில் பிரிக்கிறாங்க? 2 கேட்டகரிஸில் பிரிக்கிறாங்க. த ட்ரக்ஸ் that are used in the treatment and cure of any specific disease. இப்போ ஒரு ட்ரக் அப்படின்றது எதை ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட வியாதியை குணமாக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்றது ஒரு வகை. த ட்ரக்ஸ் that have some characteristics effect on the animal organism but do not have any remedial effect for a particular disease. These class includes morphine, cocaine, etc. இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா அந்த ட்ரக்கில் அதோடைய எஃபெக்ட் பார்த்தோம்னாக்கா எதில் இருக்கும்? அனிமல் ஆர்கானிசத்தில் பார்த்தோம்னாக்கா எந்த ஒரு ரெமிடியல் எஃபெக்டும் பர்டிகுலர் டிசீஸ்க்கு இருக்காது. ஆனால் உடலில் சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அது மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். தீஸ் கால்ஸ் இதில் எந்தெந்த வகையெல்லாம் சேரும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது மார்ஃபைன், கொக்கைன் இதெல்லாம் இதில் அடங்கும். அனஸ்தட்டிக்ஸ். அனஸ்தட்டிக்ஸ்னா என்னது? மயக்க மருந்து. த ட்ரக்ஸ் விச் காஸ் லாஸ் ஆஃப் சென்சேஷன் ஆர் கால்ட் அனஸ்தட்டிக்ஸ். இப்போ எந்த ட்ரக்கு நம்மளுடைய சென்சேஷனை மறக்க வைக்குதோ, லாஸ் பண்ணுதோ, அதை என்னன்னு சொல்கிறோம்? அனஸ்தட்டிக். மயக்கம் வர வைக்குதோ அதை அனஸ்தட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தே ஆர் கிவன் டு பேஷண்ட் வென் தே அண்டர்கோ சர்ஜரி. அப்போ இந்த அனஸ்தட்டிக் எப்போ கொடுக்குறாங்க? பேஷண்ட் சர்ஜரி பண்ண போகிறாங்க, அறுவை சிகிச்சை பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா அந்த டைமில் பேஷண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. டைப்ஸ் ஆஃப் அனஸ்தட்டிக். இப்போ என்னென்ன டைப்ஸ் அனஸ்தட்டிக்கில் இருக்குது? when patient undergo a major surgery in internal organs, some anesthetics are given so that they lose sensation completely, but when they undergo a minor surgery in a specific part of the body, anesthetic is given to lose sensation around the particular part. Based on this, there are 2 classes of anesthetic as given below. இப்போ பேஷண்ட்டுக்கு மேஜராக சர்ஜரி பண்ண போகிறாங்க இன்டர்னல் ஆர்கன்ஸில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் அனஸ்தட்டிக்ஸ் கொடுப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அவங்க கம்ப்ளீட்டாக சென்சேஷனை லாஸ் பண்ணுற மாதிரி. ஆனால் இதுவே மைனர் சர்ஜரியாக இருந்தது பேஷண்ட்டுக்கு, ஒரு பாடியோடைய ஒரு பர்டிகுலர் பார்ட்டில் மட்டும்தான் சர்ஜரி பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சென்சேஷன் உணர்வுகளை மட்டும் இழக்கக்கூடியதாக என்ன பண்ணுவாங்க? அனஸ்தட்டிக் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு 2 கிளாஸில் அனஸ்தட்டிக் இருக்குது. பேஸ்ட் ஆன் திஸ் தேர் ஆர் 2 classes of anesthetics as given below. General anesthetics. They are the agent which bring about loss of all modalities of sensation, particularly pain, along with reversible loss of consciousness. இப்போ இது பார்த்தோன்னாக்கா என்ன பண்ணுது? எல்லா வகையான உணர்வுகளையும் இழக்க செய்யக்கூடியதாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இப்போ ஏதோ அறுவை சிகிச்சை செய்ய போகிறாங்க பாடிக்குள்ளே அப்படின்னாக்கா என்ன ஆகும்? உங்களுக்கு மயக்கமூட்டியை கொடுத்து ஃபுல்லாகவே அந்த குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க? சர்ஜரி கேரி பண்ணுற இன்டர்னல் ஆர்கன்ஸில் எவ்வளோ டைம் என்னது இன்டர்னல் ஆர்கன்ஸில் அறுவை சிகிச்சை செய்கிறாங்களோ, சர்ஜரி பண்ணுறாங்களோ அந்த டைம் வரைக்கும் என்ன பண்ணிடுறாங்க? ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா சென்சேஷனையும் லாஸ் பண்ணிவிட்டு திரும்ப கான்சியஸ்க்கு வர வைக்கிறது தான் என்னது? ஜென்ரல் அனஸ்தட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், when a surgery is carried out on internal organs, these anesthetics are given. இப்போ நம்ம உடலில் உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸில் சர்ஜரி பண்ணக்குள்ள இந்த அனஸ்தட்டிக்ஸ் கொடுக்குறாங்க. The patient loses conscious for specific period for time depending on the duration of surgery. இப்போ பேஷண்ட்டு அவங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கான்சியஸை என்ன பண்ணாங்க? ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் லாஸ் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த சர்ஜரி முடியறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அது வரைக்கும் லாஸ் ஆகிடும். அண்ட் கெட் இட் பேக் லேட்டர். திரும்ப அவங்களுக்கு என்ன ஆகிடும்? திரும்ப அந்த என்னது சென்சேஷன் வந்துடும். லோக்கல் அனஸ்தட்டிக்ஸ், they prevent the
pain sensation in localized area without affecting the degree of consciousness. இப்போ லோக்கல் அனஸ்தட்டிக்ஸ் அப்படின்னாக்கா எங்கே பெயின் இருக்குதோ அந்த இடத்துக்கு மட்டும் என்னது அனஸ்தட்டிக் கொடுத்து மற்ற எதையும் வந்து என்னது சென்சேஷனை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் அந்த இடத்துல இருக்கக்கூடிய உணர்வுகளை மட்டும் என்ன பண்ணுறது இது பண்ணுறது என்னன்னு சொல்லி சொல்கிறோம் லோக்கல் அனஸ்தட்டிக் அப்படின்னு சொல்கிறோம் டிகிரி ஆஃப் கான்சியஸ். ஃபார் எக்ஸாம்பிள், dentists give patient this kind of anesthetics when carry out a minor surgery in teeth. அப்போ இந்த லோக்கல் அனஸ்தட்டிக்ஸ் யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டென்டிஸ்ட்டு. பேஷண்ட் இப்போ பல்லு டாக்டர்லாம் இருக்கிறாங்களா அவங்க இந்த வகையான என்னது சர்ஜரி இப்போ பல்லில் வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த லோக்கல் அனஸ்தட்டிக்ஸ் அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் செலுத்தி சர்ஜரி மைனர் சர்ஜரி பண்ணுறதுக்கு டீத்தில் வந்து இவங்க யூஸ் பண்ணுறாங்க. கெமிக்கல் ஆஸ் அனஸ்தட்டிக்ஸ். அப்போ என்னென்ன கெமிக்கல்ஸ் வந்து அனஸ்தட்டிக்ஸாக யூஸ் பண்ணுறோம்? தேர் ஆர் 3 மேஜர் கெமிக்கல்ஸ் விச் ஆர் யூஸ்ட் ஆஸ் அனஸ்தட்டிக்ஸ். அப்போ முக்கியமாக வந்து 3 கெமிக்கல்ஸை வந்து அனஸ்தட்டிக்காக யூஸ் பண்ணுறோம். தே ஆர் நைட்ரஸ் ஆக்சைடு N2O. இப்போ நைட்ரஸ் ஆக்சைடு N2O வந்து அனஸ்தட்டிக்காக யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் ஏ கலர்லெஸ் நான் இரிட்டேட்டிங் இன்ஆர்கானிக் கேஸ். இது பார்த்தோன்னாக்கா எப்படி இருக்கும் இந்த கேஸு? கலர்லெஸ்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு இரிட்டேஷனும் இருக்காது, ஒரு இன்ஆர்கானிக் கேஸு. இட் இஸ் த சேஃபஸ்ட் ஆஃப் த அனஸ்தட்டிக் ஏஜென்ட். இப்போ இது வந்து எப்படி இருக்குது? எல்லா அனஸ்தட்டிக் ஏஜென்ட்லேயும் வந்து சேஃபஸ்ட்டாக இருக்குது. திஸ் இஸ் யூஸ்ட் ஆஃப்டர் மிக்சிங் ஜென்ரல் அனஸ்தட்டிக்ஸ் லைக் ஈத்தர். இதை என்ன பண்ணுறாங்க? ஈத்தர் மற்றும் பொது மருந்துகள் மற்ற மருந்துகளோட மயக்க மருந்தோட வந்து இதை கலந்து வந்து பயன்படுத்துகிறோம். இது ரொம்ப வந்து எப்படி இருக்குது? சேஃபாக இருக்குது நைட்ரஸ் ஆக்சைடு. நெக்ஸ்ட் குளோரோஃபார்ம் CHCl3. இட் இஸ் ஏ வாலடைல் லிக்விட். இது ஈஸியான ஆகக்கூடியது, ஆவியாகக்கூடியது. இட் ஹேஸ் ப்ளசன்ட் ஸ்மெல் அண்டு ஸ்வீட் டேஸ்ட். இதோடைய ஸ்மெல் எப்படி இருக்கும்? ப்ளசண்ட்டாகவும் இனிப்பு சுவை உடையதாகவும் இருக்கும், ஸ்வீட்டான டேஸ்ட்டாக இருக்கும். வித் ஆக்சிஜன் இட் ஃபார்ம்ஸ் ஏ டாக்ஸிக் கார்பனைல் குளோரைடு. இது ஆக்சிஜன் கூட சேர்ந்தது அப்படின்னாக்கா குளோரோஃபார்ம் எதை ஃபார்ம் பண்ணுது? கார்பனைல் குளோரைடு அப்படின்றது என்னது? விஷத்தன்மையுடையது, அதை ஃபார்ம் பண்ணுது. ஹென்ஸ் இட் இஸ் நாட் யூஸ்டு நவ். அதனால் இப்போ என்ன பண்ணுறது இல்லை, குளோரோஃபார்மு யூஸ் பண்ணுறது கிடையாது. ஈத்தர், டை ஈத்தைல் ஈத்தர் ஆர் சிம்பிள் ஈத்தர் C2H5O C2H5 ROR அப்படின்றது என்னது? ஈத்தர் அப்படின்னு பார்த்துருக்குறோம். ஸோ டைஈத்தைல் ஈத்தர் அப்படின்னாக்கா அது 2 பக்கமும் C2H5 குரூப் இருக்கிறது. பார்த்தோன்னாக்கா இதில் இங்கேயும் C2H5 குரூப் இருக்குது, இங்கேயும் C2H5 குரூப் இருக்குது, நடுவில் O இருக்குது. ஸோ டை ஈத்தைல் ஈத்தர் ஆர் சிம்பிள் ஈத்தர். இது என்னது? சிம்பிள் ஈத்தரு. வாலடைல் லிக்விட், ஈஸியாக ஆவியாகக்கூடியது. திஸ் இஸ் மிக்ஸ்டு வித் எ ஸ்டெபிளைசர் 0.002% ப்ரொப்பைல் ஹேலைடு. இதை என்ன பண்ணுறாங்க? ஸ்டெபிளைசரில் 0.002% ப்ரொப்பைல் ஹேலைடுக்குள்ளே மிக்ஸ் பண்ணுறாங்க. ஆஃப்டர் அப்சார்ப்ஷன் பை டிஷ்யூ இட் அட்டாக்ஸ் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் மேக்ஸ் த பேஷண்ட் அன்கான்ஷியஸ். இது ஃபுல்லாக வந்து டிஷ்யூ வந்து அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் இது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை என்ன பண்ணுது? அட்டாக் பண்ணி பேஷண்ட் என்ன ஆயிடுறாங்க? அன்கான்ஷியஸ்க்கு போயிடுறாங்க, நினைவுகள் இல்லாமல் ஆயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு அனலஜிக்ஸ். அனலஜிக்ஸ்னா என்னது? வலி நிவாரணிகள். அனலஜிக்ஸ் ஆர் த காம்பவுண்ட்ஸ் விச் ரிலீவ் all sorts of pains without the loss of consciousness. இப்போ அனலஜிஸ் அப்படின்றது வலி நிவாரணி அப்படின்றது என்னது? ஒரு காம்பவுண்டு. அதை என்ன பண்ணுது? எல்லா வலிகளையும் வந்து நிவர்த்தி செய்யுது, கான்ஷியஸை லாஸ் பண்ணாமல் வலிகளை வந்து நிவர்த்தி செய்யுது. தீஸ் ஆர் ஆல்சோ கால்ட் ஏ பெயின் கில்லர் ஆர் பெயின் ரிலீவர்ஸ். இதை என்னன்னு சொல்கிறோம்? ஒன்று வலி நிவாரணி அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் ஆர் எஃபெக்டிவ் இன் ஹீலிங் ஹெட்ஏக்ஸ், மைலஜியா அண்ட் ஆர்த்ராலஜியா. இது எதெல்லாம் நம்மளுக்கு தலைவலி, மூட்டு வலி, பெயின் இதெல்லாம் வந்து
ரிலீவ் பண்ணுறதுக்கு இந்த அனாலஜிஸ் யூஸ் ஆகுது. ஆஸ்பிரின் அண்டு நோவால்ஜின் ஆர் த காமன்லி யூஸ்ட் அனாலஜிஸ். காமனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வலி நிவாரணி அப்படின்னு பார்த்தோன்னா எது எது? ஆஸ்பிரினும் நோவால்ஜினும். ஆஸ்பிரின் ஆக்ட்ஸ் போத் ஆஸ் ஆன்டிபைரட்டிக் ஆஸ் வெல் as அனாலஜெசிக். ஆஸ்பிரின் எப்படி ஆக்ட் பண்ணுது? ஆன்டிபைரட்டிக்காகவும் இருக்குது, அதே டைமில் அனாலஜிஸாகவும் இருக்குது. சர்டைன் நார்கோட்டிக் which produce sleep and unconscious are also used as analgesics. கொஞ்சம் நார்கோட்டிக் ட்ரக்ஸு பார்த்தோன்னாக்கா ஒன்று தூக்கத்தையும் வரவழைக்கக்கூடியதாக இருக்கும், அன்கான்ஷியஸாகவும் இருக்கும். அதை அனாலஜிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆஸ்பிரினும் ஆன்டிபைரட்டிக்கும் என்னவா வலி நிவாரணிகளாக யூஸ் பண்ணுறோம். த அனாலஜிஸ் ஆர் given either orally or applied externally. இந்த அனாலஜிஸ் எல்லாமே ஒன்று ஒரு வாய் வழியாவோ இல்லை வெளிப்புறத்தில் அப்ளை பண்ணக்கூடியதாவோ இருக்குது. இன் ஜென்ரல் எக்ஸ்டர்னலி அப்ளிகபிள் பெயின் கில்லர்ஸ் கம் ஆஸ் ஜெல்ஸ். நம்ம வெளியில் அப்ளை பண்ணக்கூடிய பெயின் கில்லர்ஸ் வலி நிவாரணி எல்லாமே எப்படி இருக்கும்? ஜெல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். We will see the next topic in the next class.